சிந்து பைரவி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் சிவா வந்து ஆப்ரேஷன் பண்ணலான்னு போகும்போது ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் விட மாட்டுவாங்க. இது வந்து எங்கள் ஹாஸ்பிட்டல், இங்கே நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே பிடிச்சி ஒரு ரூமில் தள்ளி லாக் பண்ணிடுவாங்க. அந்த ஆப்ரேஷன் முடியத்தட்டும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சுல்லான் சிந்து 2 பேரையுமே ஹாஸ்பிட்டல்ட்டு வெளியே தள்ளியிருப்பாங்க. அவங்க 2 பேர்த்தையுமே சிவா வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஆப்ரேஷனும் நல்ல மாதிரி முடிஞ்சிடும். சிவா வந்து உங்கள் அம்மா நல்லா இருக்காங்க, இன்னும் 3 மணி நேரத்தில் அவங்க வந்து கண்ணு முழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லான்னு அதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்கும். எங்கள் அம்மா நல்ல வேலை பொழைச்சிட்டாங்க, சிந்து என்னை மன்னிச்சிரு, உன்னை நான் மாட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சிந்துக்கிட்டே மன்னிப்பு கேட்காங்க. சிவா கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே இல்லை எங்கள் அம்மா முடிச்சதுக்கப்புறமா நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவான். இல்லை உங்கள் அம்மா வந்து இன்னும் 3 மணி நேரத்தில் முழிச்சிருவாங்க, அவங்க முழிக்கும்போது வந்து நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, அதனால் போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சிந்துவை அழைச்சிட்டு போக சொல்லுவாங்க. சிந்தும் கூட்டிகிட்டு போவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம காயத்ரிக்கு வந்து மயக்கமாகவே இருக்கும். பைரவிக்கு கால் பண்ணுவாங்க, ஆனால் பைரவி வந்து எடுக்கலை. யாருக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டால் பைரவிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இசைக்கு தான் கேட்பாரு. அதுக்கப்புறம் மயங்கியும் விழுந்துருவாங்க. இவன் மயங்கிட்டா இன்னைக்கு காலையில் தான் எந்திரிப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரூமுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பைரவியும் ஃபோனை பார்க்குறாங்க. இவெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கா, எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இசைக்கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.